சுப்மன் கில் கேப்டனாக செய்யும் இந்த விஷயங்கள் சூப்பரா இருக்கு. சுரேஷ் ரெய்னா புகழாரம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியாவில் நடைபெற்று வரும் 2025 IPL கிரிக்கெட் தொடரில் இதுவரை 8 போட்டிகளில் விளையாடியுள்ள குஜராத் அணி 6 வெற்றிகள் மற்றும் 2 தோல்விகளுடன் 12 புள்ளிகளை பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. இன்னும் 6 போட்டிகள் அந்த அணிக்கு எஞ்சியுள்ள வேளையில் அதில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட குஜராத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது உறுதி. நடப்பு IPL சீசனில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் குஜராத் டைட்டன்ஸ் அணியானது நேற்று கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியிலும் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 39 ரன்கள் வித்தியாசத்தில் அவர்களை வீழ்த்தி அசத்தியது. இந்த போட்டியின் போது குஜராத் அணி சார்பாக மிகச்சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்திய சுப்மன் கில் 55 பந்துகளில் 3 சிக்சர் 10 பவுண்டரி என 90 ரன்கள் குவித்து அசத்தியிருந்தார். இந்த தொடரில் இதுவரை 3 அரை சதங்களுடன் 305 ரன்களை விளாசியிருக்கும் அவர் கேப்டனாகவும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்றைய கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டிக்கு பின்னர் குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் குறித்து பேசிய CSK அணியின் முன்னாள் வீரரான சுரேஷ் ரெய்னா கேப்டன்சியில் சுப்மன் கில் அசத்துவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் கூறுகையில், கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியின் போது சுப்மன் கில் நிதானமாக தனது நேரத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னர் அதிரடியாக விளையாடினார். முன்பை விட தற்போது அதிரடியாக பேட்டிங் செய்யும் அவர் டாட் பால்கள் சதவீதத்தையும் குறைத்துள்ளார். ஒரு பேட்ஸ்மேனாக அசத்துவது மட்டுமின்றி கேப்டனாகவும் களத்தில் மிகச்சிறப்பாக செயல்படுகிறார். ஃபீல்டர் நிற்க வைக்கும் வியூகம், பந்து வீச்சாளர்களை மாற்றுவது, தேவைக்கேற்ப வீரர்களை பயன்படுத்துவது என சுப்மன் கில் கேப்டன்சியில் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. முன்பு வளர்ந்து வரும் வீரராக இருந்த அவர் தற்போது மிகச்சிறப்பான கேப்டனாக மாறியுள்ளார் என்று ரெய்னா கூறியது குறிப்பிடத்தக்கது. குஜராத் அணி தங்களது அடுத்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக ஏப்ரல் 28ஆம் தேதி விளையாடவிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.